எண்ட் ஆஃப் த வீடியோ முடியும் போது இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு, லாஸ் வந்துச்சு. ஸோ இதை ட்ரா டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம். இந்த ட்ரா டவுன் அந்த வார்த்தையில் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. ட்ரா டவுன்னா அது லாஸ் புக் ஆயிடுச்சா, இல்லாட்டி ப்ராஃபிட்டில் அந்த அமௌண்ட்டை கழிச்சுக்கணுமா, இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ட்ரா டவுன்னு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, 110 ரூபா டார்கெட் வைக்கிறீங்க. ஸோ 10 ரூபா டார்கெட்டுன்ற மாதிரி அர்த்தம். நம்ம 100 ரூபாய்க்கு என்ட்ரி எடுத்தது 99, 98, 97. ஸோ 97 வரைக்கும் இறங்கிட்டு அங்கேருந்து மார்க்கெட் மேலே ஏறி 110 ரூபாவில் டார்கெட் அச்சீவ் பண்ணுது. ஸோ 10 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு தான். பட் என்ட்ரி எடுத்ததுலேருந்து 3 ரூபா இறங்கியிருக்கு, 97 வரைக்கும் இறங்குச்சுல. ஸோ 3 rupees வந்து ட்ரா டவுன் அப்படின்னு நாங்கள் எங்களோட ஆல்கோவில் சொல்கிறோம். ஸோ இந்த ட்ரா டவுன் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இது ரிலேட்டட் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது, என்கொயரி இருக்குன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் நியூவாக பார்க்குறீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள், நான் அதோட டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணி விட்றேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி 30 minutes தான் ட்ரேட் பண்ணுவீங்க. இந்த ஆல்கோவில் 9 o'clock ஆர்டர் பஞ்ச் பண்ணி வச்சிடலாம். லைவ் மார்க்கெட்டில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இன்றைக்கி எப்படி என்ட்ரி நம்ம எப்படி ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோன்னு எல்லாமே ஷோ பண்ணுறோம். அதுவே எப்படி என்ட்ரி எடுக்குது, எப்படி எக்ஸிட் ஆகுது, எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா February 19 ஒரு வெனஸ்டே மார்க்கெட் பார்க்குறோம். லாஸ்ட்டாக 49,067 ட்ரேடிங் போயிருக்கு. ஸோ நம்ம 4900 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் தான் இன்றைக்கி நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 4900 கால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியில் போய் பேராமீட்டர் செட் பண்ணுறோம். ஸோ 4900 கால் ஆப்ஷன் காப்பி பண்ணதை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து மறுபடியும் நம்ம காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிட்டு கால் ஆப்ஷனை புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ ஆல்கோ ஓப்பன் பண்ணி ஆர்டர் பஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ 2 செப்பரேட் ஆர்டர் பஞ்ச் பண்ணணும், ஒன்று கால் ஆப்ஷனுக்கு, இன்னொன்று புட் ஆப்ஷனுக்கு. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணுறோம், மறுபடியும் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ கால் ஆப்ஷனுக்கு ஆர்டர் பஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா NFO, இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் ஆப்ஷன் இண்டெக்ஸ், MIS. நாங்கள் 20 லாட்ஸ் ட்ரேட் பண்ணுறோம். லாட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 30. ட்ரேட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நாங்கள் பை ஒன்லி கொடுக்குறோம். மோட் பார்த்தீங்கன்னா நார்மல், ஆக்டிவ், இது அலைஸ் ப்ளூ. அதுக்கடுத்து சிக்னலோட லிமிட் பார்த்தீங்கன்னா 100. ஸோ இப்போ கால் ஆப்ஷன் ஆர்டர் பஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ புட் ஆப்ஷனுக்கு ஆர்டர் நம்ம பஞ்ச் பண்ணலாம். எப்படி நம்ம கால் ஆப்ஷனுக்கு ஆர்டர் பஞ்ச் பண்ணோமோ அதே மாதிரி தான் புட் ஆப்ஷனுக்கும். ஸோ சியை வந்து பின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிவிட்டு புட் ஆப்ஷனுக்கு ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா NFO, ஆப்ஷன் இண்டெக்ஸ், MIS. அடுத்து 20 லாட்ஸ் ட்ரேட் பண்ணுறோம். லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 30, பை ஒன்லி. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ப்ரோக்கர் அக்கௌண்ட் இல்லைனாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியும் வந்து கொடுத்துருவோம் தான். ஸோ இந்த ஆல்கோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி தரையிலே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் பண்ணியே கொடுத்துருவோம். உங்களுக்கு எதுவும் கொரிஸ் இருக்குது அப்படின்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க, இல்லை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஆர்டர் பஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டார்கெட் அமௌண்ட் செட் பண்ணுறோம். ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கிறது 10,000 rupees செட் பண்ணுறோம். ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு, நல்ல ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. ஸோ இறங்கிட்டுருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து நமக்கு என்ட்ரி கிடைக்குது. ஓப்பனிங் பாசிட்டிவாக இருக்குது, 3000 வரைக்கும் வந்துருச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி போகுதுன்ட்டு. $10,110 ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. ட்ரா டவுன் 1,740 வரைக்கும் போயிருக்கு. அதாவது என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் 1,700 வரைக்கும் இறங்கியிருக்கு. பட் ஸ்டாப் லாஸ் ஆகலை. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸோ 10,000 இன்றைக்கி நமக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வெறும் கால் ஆப்ஷன் ட்ரேடிங்லேயே நமக்கு ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. என்ட்ரி பார்த்தீங்கன்னா நமக்கு 5:15 எடுத்தது 5:33 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு என்ட்ரி எக்ஸிட் வந்து நடந்திருக்கு. உங்களுக்கு ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சும்மா கால் பண்ணி கேளுங்க. ஒரு லாட் ட்ரேட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் கேட்குற இன்னொரு கேள்வி தான், ஸோ இதில் மினிமமாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ட்ரேட் பண்ணலான்னு. ஸோ 35,000 இருந்துச்சு அப்படின்னா 1 லாட் வந்து ட்ரேட் பண்ண முடியும் தான். இது ரிலேட்டட் கொரிஸ்க்கு இந்த வீடியோவை எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.